அம்மா செப்புடிக்க போறேன் என்ன அம்மாச்ச பிடிக்க போறா பிடிக்க போறேன்னு போற நீ மட்டும் தான் அம்மாச்சி பிடிப்பா பிடிக்க மாட்டேன் என்ன உங்க வீட்டுல உங்க அப்பா செத்துட்டாரு ஒரு பேச்சுக்கடா ஒரு பேச்சு உங்க அப்பா செத்துட்டா உங்க அப்பாவுக்கு அம்மாவாசை விரதம் எப்படி பண்ணுவேன் அம்மாசை ஆமா மாசம் மாசம் விரதம் பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன் கலப்படை ஏத்து இலை வச்சு சாப்பாடு போட்டு எல்லாம் மட பாயசம் எல்லாம் வச்சு படைப்பேன் விரதம் பண்ணுவேன் எங்க வீட்டுல எங்க அப்பா இறந்துட்டாரு அம்மாவாசை விரதம் பண்ணணும் ஊருக்கார அப்புறம் ஒன்னா சேர்ந்தாங்க தம்பி உங்க அப்பா இறந்துட்டாரு பேரு போனவரு ஆமா அம்மாவாசை விரதம் பண்ணணும் அம்மாவாசை விரதம் பண்ண சாதாரண விரதம் பண்ணக்கூடாது அம்மா சிவ புடிச்சு வீட்டுல வச்சுக்கிட்டு அம்மாக்கு பிடிச்சி வீட்டுல வச்சுக்கிட்டு விரதம் பண்றான்ட்டாங்க எப்படி போறேன் அம்மா செப்பிடிக்க போறேன் அம்மா செப்பிடிக்க போறேன் அம்மா செப்பிடிக்க போற சொல்லிட்டே போறேன் அந்த ஊர்ல ஒருத்தன் பேர் அம்மாவாசை சரியான திருட்டு பையன் ஊர்ல பூரா திருட்டு போலீஸ் நாங்க பதவிட்டாங்க நின்னுக்கிறோம் ஆமா நாங்க அம்மா செப்பிடிக்க போறேன் அம்மா செப்பிடிக்க போறேன் அம்மாசை பிடிக்கும் போது சொல்லிட்டு போனோடனே அந்த அம்மாசி வந்தான் ஏடா கம்யூனிட்டி ஊர்ல பூரா திருட்டு போலீஸ் அகப்படாம இருக்கிறேன் ஆமா ஊருல நகை அது நான் திருப்பிட்டு நான் கரும்புள்ள இருக்கிறேன் நீ போய் அம்மாச்சி பிடி போன்னு தர போறேன்னு சொல்றியே உனக்கு என்ன ஒரு திமிரு இருக்கும் அந்த அம்மாசி நான் பிடிக்க போறேன் நான் இவனை தான் புடிச்சு தர போறேன் நினைச்சுக்கிட்டு சட்டையை புடிச்சுக்கிட்டு விட்டான் பேர நாள் விட்டான் அவன் விட்டு அவன் என்ன சொல்ல தம்பி பிடிக்க கூடாது சொல்லிட்டே போடா இது பிடிக்க கூடாது சொல்லிட்டு போ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு எப்படி போறேன் இது பிடிக்க கூடாது இது பிடிக்க கூடாது இது பிடிக்க கூடாது அப்படியே சொல்லிட்டு போனேன் அந்த ஊர்ல ஒருத்தர் என்ன பண்ணா ஊரு பூரா கடவுளை வாங்கி செங்கல் அறுத்து செங்கல் சூளையை போய் பத்த வைக்க போறோம் பத்த வைக்கிற சமயம் நான் கம்மிட கூடாது அங்க போய் நின்னுக்கிட்டு இது பிடிக்க கூடாது இது பிடிக்க கூடாது இது பிடிக்க 4-5 லட்சத்துக்கு கடன் வாங்கி ஆமா செங்கல் சொல்ல அறுத்து சூளை பத்தவைக்கு போறோம் ஆமா போக பிடிக்கூடாது நான் வந்து அந்த அவன் சொல்லி அனுப்பிச்சான் பாரு அந்த வந்து அங்க ஞாபகம் வந்து போச்சு இவன் ஏறி பத்து வைக்கிற நேரம் இது பிடிக்கூடாது இது பிடிக்கூடாது இது பிடிக்கூடாதுன்னு சொன்ன பாரு சூளை வச்ச வந்தான் பேமாரி பையா நானே ஊரு பூரா கடவுளை வாங்கி செங்கல் அறுத்து சூளை இப்பதான் பத்து வைக்க போறேன் நீ வந்து பிடிக்க கூடாதுன்றே உனக்கு என்ன திமிரு இருக்கும் அவன் விட்டதா அவன் விட்டான் நாலு அவன் தான் சொல்றான் நல்லா எரியணும் சொல்லிட்டு போடான்றான் அங்க இருந்து ஒரு ஊர் உள்ள வர எப்படி வர நல்லா எரியணும் சொல்லிட்டு அந்த பாரு அந்த ஊர் ஒரு கூரை வீடு இது மாதிரி ஒரு கூரை வீடு புடிச்சுட்டு திகுனு எரியுது ஊருக்கார முறை அமைக்கு தண்ணி லெவல் லோடு போடுறான் நான் போய் கம்மியா இருக்க கூடாது நின்றுட்டு நல்லா எரியணும் ஓ ஊடெல்லாம் பத்தி எரியுது அமைக்கு தண்ணியை காணும் நாளை லோல் பட்டு கிடக்குறோம் நீ நல்லா ஏறணும் அவன் சொல்லி அவன் சொன்னதுக்கு நேரம் நம்பி வந்து போச்சு நல்லா எரி சொன்ன பாரு ஊருக்கார போன ஒன்னா சேர்ந்தான் பேமாரி பையா ஒரு ஊடு பூச்சிட்டு எரியுது அம்பிக்கு தண்ணி இல்ல ஊருக்கார முறை செம்மையா அடிச்சு இது அவிஞ்சு போகணும் சொல்லிட்டு போறான் அவன் உனக்கு சொல்லி விடுறான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவன் வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன் எப்படி போறேன் இது அவிஞ்சு போகணும் இது அவிஞ்சு போகணும் சொல்லிட்டு வந்த போது அந்த ஊர் தலைவருக்கு ஒரே ஒரு பொண்ணு கண்ணை ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வராங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பொண்ணு உட்காந்துக்குது நான் அந்த பஸ் ஸ்டாண்ட் போய் கம்மிட கூடாது இது அவிஞ்சு போகணும் அந்த பொண்ணுக்கு தலைவர் பொண்ணு ஆமா ஹாஸ்பிட்டல் போட்டு 5 லட்சம் ரூபாய் ஆபரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு அப்பதான் உள்ள வந்து இறங்குறாங்க ஐயோ அவன் சொல்லி கொடுத்து நான் வந்து போச்சு அவன் சொல்லி கொடுத்து போன்னு சொன்ன உடனே ஊர் தலைவர் கூட்டாரு கம்மியாடி பையா எனக்கு இருக்குது ஒரே ஒரு பொண்ணு கண்ணு ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரேன் இது அவிஞ்சு போன்னு சொல்றேன் உனக்கு என்ன திமிரு இருக்கும் அவர் 4 விட்டு நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் சொல்லிட்டு போடா அவன் சொல்லி கொடுத்தது அங்கதான் ஆத்து உள்ள போறேன் எப்படி போறேன் நல்லா தெரியணும் ஆத்துல போன பாரு அந்த கரையில இருந்து 5 பொண்ணுங்க
அந்த கரையில இருந்து விரவு தூக்கி வீசுவேன். தண்ணி முட்டிக்காலோட போகுது. முட்டிக்கால தண்ணி போகுது. ஒரு கையில துணி பிடிச்சி வீசுவேன், ஒரு கையில விரவு பிடிச்சி வீசுவேன். அங்க இருந்து 5 அங்க இருந்து வருது. நான் இந்த கையில இருந்து அந்த கரைக்கு நான் போறேன். இங்க இருந்து எப்படி போறேன்? நான் போற கம்பெனி போக கூடாது. அந்த பொண்ணுக்கு நேரா போயிட்டு இது நல்லா தெரியணும், இது நல்லா தெரியணும். அந்த பொண்ணுங்க தான் விரவு தலைமையில வச்சுக்கின்னு ஒரு கை விரவும் ஒரு கை துணி மடங்கின்னு வருது. நல்லா தெரியணும். நல்லா நான் வந்து சொல்லி கொடுத்தேன் பாரு. நல்லா தெரிஞ்சோன்னு அந்த 5 பொண்ணுங்க விரவு கீழே போட்டுட்டு கம்பெனி பையா நாங்க துணி தூக்கி பிடிச்சிட்டு ஒரு கையில பிடிச்சிட்டு வரோம். உனக்கு என்ன திமிருந்தா நல்லா தெரியணும், நல்லா தெரிஞ்சு அப்படி ஒன்னு தொடப்பு எடுத்து வச்சிருந்து உள்ள அந்த தொடப்பு எடுத்து சிபுருத்துவேன். நம்ம அம்மாசி பிடிச்சதும் போதும், நம்ம வந்ததும் போதும். அந்த கதை அப்படி இருக்க பாரு. போடா